என் அன்புக்குரிய மதுரை மத்திய தொகுதி வாக்காளர் பெருமக்களே வணக்கம். நான் பொது வாழ்க்கைக்கு வந்து உங்கள் ஆதரவோடு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறேன். அதற்கு முன்பு சுமார் 30 ஆண்டுகள் பல நாடுகளில் பல நிறுவனங்களில் கல்வி பெற்று பயிற்சி பெற்று அனுபவம் பெற்று பன்னாட்டு நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி இருக்கிறேன். எனது தொழில்முறை வாழ்க்கை வெற்றிகரமானது என்றிருந்தாலும் எனது முன்னோர்கள் தங்கள் வாழ்வின் மூல தத்துவமாக வைத்திருந்த பொது பணி என்றதை பின்பற்றி நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த தத்துவத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒருவரின் உண்மையான வெற்றி என்பது சாமானிய மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதும் சமூகத்தில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதும் என்றுதான் அந்த தத்துவம். நான் கடந்த 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும், சில ஆண்டுகள் நிதி அமைச்சராகவும், சில ஆண்டுகள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும், சில ஆண்டுகள் தமிழ்நாட்டின் சார்பாக ஒன்றிய GST கவுன்சிலில் உறுப்பினராகவும் பணி வகித்து வருகிறேன். நான் வகித்த அத்தனை பொறுப்புகளிலும் மாண்புமிகு முதலமைச்சர் எனது தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி வாழ்நாள் முழுவதும் நான் பெற்ற கல்வி அனுபவம் பயிற்சியை பயன்படுத்தி சிறப்பாக பணி செய்ய முயற்சி செய்திருக்கிறேன். இதற்கான அங்கீகாரம் மாநில அளவில் மட்டுமல்லாது குறிப்பிடத்தக்க அளவில் இந்திய அளவிலும் உலக அளவிலும் கிடைத்துள்ளது என்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். நமது அரசியலமைப்பின் அடிப்படை தத்துவங்களை தகர்க்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இத்தகைய சூழலில் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கொள்கைகளான சுயமரியாதை, சமூக நீதி, மத நல்லிணக்கம் ஆகியவற்றை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கடந்த 1 மாத கால பிரச்சாரத்தில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை நீங்கள் அனைவரும் எனக்கு காட்டிய அன்பு என்னை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் செய்த பணிகளை பாராட்டி அதை தொடர வேண்டும் என நீங்கள் வெளிப்படுத்திய ஆதரவு எனக்கு பெரும் மனநிறைவு அளிக்கிறது. வரும் 23ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது நீங்கள் சிந்திக்க வேண்டிய சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக உங்களோடு நின்றது யார்? உங்கள் தொகுதி முன்னேற்றத்திற்கு பாடுபட்டது யார்? பொது வாழ்க்கையில் அனுபவம் உடையவர் யார்? இனி வரும் காலங்களில் நமது தொகுதியை சரியான பாதையில் வழிநடத்த தகுதி உள்ளவர் யார்? நமது மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தக்கூடியவர் யார்? நமது மொழி, இன, பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய தலைவர் யார்? இவை அனைத்தையும் மனதில் வைத்து நமது பணிகள் தொடர உதயசூரியன் சின்னத்தில் எனக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.